இன்னைக்கு நடுவராக வந்திருக்கிற ரத்ன செல்வம் அண்ணா அவர்களை இப்போ நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து நம்ம ரத்ன செல்வம் அண்ணா இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கான நடுவராக வந்திருக்காங்க. ரத்ன செல்வம் அண்ணா வந்து தனியாக வந்து மினிஸ்ட்ரிஸ் அவங்க நடத்துகிறாங்க. நிறைய சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ், அது மாதிரி கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்து நிறைய ஏழை இளைஞர்கள், அதாவது புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷன் சொல்கிற அந்த ஒரு ஊழியெல்லாம் அண்ணன் வந்து ரொம்ப முன்பமாக நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டோட நாமத்தை வகைப்படுத்திட்டு வராங்க. அதுக்காக ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்ம அண்ணனுக்காக. இன்னைக்கு அவங்க நம்ம பட்டிமன்றத்தில் நடுவராக வந்திருக்காங்க. இது அவங்க செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் எங்களுக்கு அவங்க தான் நடுவராக இருந்தாங்க. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் தான், லாஸ்ட் இயர் தான் நாங்கள் பட்டிமன்றம் நடத்துகிறோம். அப்போவும் அண்ணன் தான் இருந்தாங்க எங்களுக்கு நடுவராக. இன்றைக்கும் அவங்க வந்து இந்த வருஷமும் அவங்க எங்களுக்கு நடுவராக இருக்க போகிறாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் வெரி உங்களை ரொம்ப எக்ஸைட்மெண்ட், உங்களோட எக்ஸ்பெக்டெல்லாம் பார்க்கணும். ஸோ எல்லாரும் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுத்து இந்த பட்டிமன்றம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அனைவரையும் பார்த்து வரவேற்கிறேன். தூங்கிட மாட்டேங்களே, அதான் சாப்பிட்டு வந்திருக்கோம். 31வது வாலிபர் பண்டிகையை கொண்டாடுகிற சபையை வாழ்த்துகிறேன். இந்த நாட்டில் உங்கள் மத்தியில் வந்திருக்கு ஆண்டவர் செய்த பெரிய கிருபைகளுக்காக உங்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்ற சபையிலிருந்து வந்திருக்கிற எல்லா யூஸ்க்காக நன்றி, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். பட்டிமன்றம்னோடனே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பட்டிமன்றமா அப்படின்னு ஒரு போர் அடிச்சிடும். சில நேரம் விரும்பி கேட்போம். மற்ற இடங்கள்ல நம்ம பார்க்குற பட்டிமன்றங்களை விரும்பி பார்ப்போம். ஆனால் கிறிஸ்தவத்தில் பட்டிமன்றம்னா நமக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஏன் நடத்துகிறோம் அப்படின்னு. நிறைய நேரம் நம்ம வீடுகளில் உட்கார்ந்து பேசுகிற காரியங்களை ரெண்டு தரப்பினராக கூடி இங்கே பேசி அதில் ஒரு முடிவை நம்ம கொண்டு வரோம். அதை தான் நம்ம வெளி உலகத்தில் பட்டிமன்றம் சொல்லுவோம். கிறிஸ்தவ உலகத்தில் அதை நாமும் பின்பற்றுவோம். சீசர்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பாசித்து கொண்டார்கள், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பேசி புத்தி சொல்லி கொண்டார்கள். இதுதான் அந்த காலத்தில். அதே போல தான் இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக நடக்கணும். அது அந்த உலக நடையில பட்டிமன்றம் சொல்லுவோம். அதனால நீங்கள் யோசிக்க வேண்டாம், கிறிஸ்தவ உலகத்துக்கு பட்டிமன்றம் தேவையா அப்படிங்கிறது. இன்னைக்கு நாம் இங்கே வந்திருக்கிற இந்த நாளுக்குரிய தலைப்பு, இங்கே பேச வேண்டிய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, இன்றைய சபைக்கு தேவையானது கடினமான உபதேசமா அன்பின் உபதேசம்? இன்றைய சபைக்கு தேவை கடினமான உபதேசமா அன்பின் உபதேசமா? ரொம்ப அன்பா பேசுறவங்கள நமக்கு எப்பவுமே பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்போது நம்மளை பார்த்து பாப்பா தம்பி அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் அதட்டுனா பேசவே மாட்டோம், மாசக்கணக்கில் பேச மாட்டோம். அப்போ நம்ம அதிகமா விரும்புறது என்னது? அன்பு அதிகமா விரும்புறது. நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, என்னையும் அவங்க அன்போடு அழைக்கணும், அன்போடு பேசணும். இதுதான் நம்ம விரும்புகிறோம். கடினமா யாரும் பேசினா, கோபமா யாரும் பேசணும்னா விரும்ப மாட்டோம். இந்த கிறிஸ்துவ உலகத்துல கடின உபதேசம், அன்பின் உபதேசத்தை குறித்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டோம், பார்த்துருப்போம். ரொம்ப அன்போடு, அதாவது நம்மளை அப்படி கவர்ந்த மாதிரி பாட்டு படிச்சோன்னா அந்த பாட்டை திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பாட்டு படிச்சோம்னா அதை கேட்க மாட்டோம். ஆனால் சில ஊழியர்கள் தாங்கள் செய்கிறது ஒரு சரியான உபதேசம், ஆனால் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்துல நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்து பயந்துருக்கோம். ஒரு ஊழியர் ஒரு பிசாசு எப்படி விரட்டினார்னா, வெளியே போ நானே செருப்பால் அடிப்பேன், விளக்கு மாத்தால அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் நினைச்சுக்கிட்டாரு நான் பண்றதுதான் சரியான உபதேசம், கடினமான உபதேசம். இன்னொரு பிரசங்கியார் அப்போ வாட்ஸ்அப்லாம் அப்பதான் வந்து அப்போ ஒரு ஆடியோ மெசேஜ் வந்துச்சு ஒரு குரூப்ல. இப்போ அதில் என்ன போட்டிருக்காருன்னா, நீங்க கேட்டுப்பீங்க, அவரு பின்னர் நீங்க அனுப்பி விடுங்க யாருன்னு. இப்போ ஃபேஸ்புக்லாம் உன் போட்டோ போடுறத எத்தனையோ பேர் உன்னை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு
உன் அழகை ரசிக்கிறதுக்காக தான் நீ போடுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடாத, நீ தூக்கு போட்டு துருக்கு அப்படின்னு பார்த்து கேட்டவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மனுஷனை பார்த்து செத்து போன்னு சொல்லணுமா? ஆனா அவரு அது வந்து நான் கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா அவர் பண்ணார். ஆனா நாம அப்படி அது தவறு கூட. ஆனா கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறது எப்படி, அன்பின் உபதேசம் எப்படி அப்படிங்கிறதுலயே நாம குழம்பி போயிடும். அதுதான் நீங்க பார்க்க போகிறோம். இது ரெண்டும் நமக்கு தேவையா, இல்லைன்னா இதுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு தேவையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு 3 பேர் இந்த சைடு உட்கார்ந்துருக்காங்க, 3 பேர் இந்த சைடு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க அன்பை குறித்து சொல்ல போறாங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்க? கடிந்து கொண்டு பேசுறதா சரியானது. எப்போ பார்த்தாலும் அன்பையே பேசிக்கிட்டதுன்னா ஒப்பேராது. கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசணும் அப்படிங்க. அப்படி பார்த்தா இப்போது எனக்கு ஒரு சம்பவம் வருது. இவங்க சைட்ல போயிடலான்னு போல தோணுது. 2:30க்கு நீ அனுப்பிருக்கையா அப்படின்னு கேட்டேன். என்ன 2:30க்கு உங்களை அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ பார்த்தா இவங்க சைடுல நம்ம பேசிடலாம் போல தோணுது. இப்போ கடிந்து கொண்டு இவங்கள என்ன சொல்ல வேண்டியிருக்கு? 2:30க்கு நீ அனுப்புதுன்னு சொன்னால் இன்னும் அனுப்பாம வச்சிருக்கீங்களையா அப்படின்னு கேட்க வேண்டியது. அப்படிதானே? இப்போ நம்முடைய எது சரி அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பின் சைட்ல இருந்து மனோஜ்குமார் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிக்காங்க. கொஞ்சம் கை தட்டிடலாமா? அமைதியா இருந்தீங்கன்னா அவர் நீங்க கை தட்டுறதுன்னு எந்திரிச்சு போயிட்டார், பேசுறதுக்கு போயிட்டார். பயங்கரமா இருக்காரு. அன்பு எப்படியாச்சும் நான் காமிச்சிடும் அப்படின்ட்டாரு. ஒரு வெளியோட இருக்காரு. 2வது சாரா ஜெல்சியா பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அர்காடிஸ் அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை வாய்ஸ் மட்டும் கை தட்ட மாட்டீங்களா? அப்புறம் அகஸ்டின் சார் பார்த்துக்கோங்க. எம்டெக் எம்பிஏ எல்லாம் முடிச்சு சாஃப்ட்வேர் கன்சல்ட்ல நெஸ்ட்ல அந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்றாங்க. சுவிட்சர்லாந்து கம்பெனி தானே, பயங்கரமான கம்பெனி. அந்த கம்பெனில அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நீங்க எல்லாம் எழுதி கொடுக்க கை தட்ட மாட்டீங்களா? இன்னும் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் கை தட்டுங்க, முன்னாலே கை தட்டிட்டாங்க. கடினமான உபதேசம், அதாவது கடிந்து கொண்டு பேசுறது தானே சரி இல்லையா? கடிந்து கொண்டு யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுறதுக்கு ஆசிஷ் எஸ்ரா ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்காங்க. அது இதெல்லாம் பேச வந்தவங்கலாம் யார் தெரியுமா? படிச்சார்கள், படிக்காத ஆட்கள் நினைச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆசிஷ் ஒரு கை. 2வது இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்ல முடிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை கொடுத்துருக்காங்க. ஃபினான்சியல் அசோசியேட் இன் ஷிப்பிங் கம்பெனி. டீட்டெயிலாம் எழுதி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் படிச்சுட்டு நான் பார்த்தேன். நான் தான் கேட்டிருந்தேன், இதெல்லாம் ரத்தினம் மாதிரியே இருக்குது, நான் பொண்ணு பார்க்க பையன் பார்க்க வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிச்சு சொன்னேன். அப்படிதான் இருக்கு. அவ்வளோ டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கிடுங்க. கடினமான உபதேசம் இல்லைன்னா அன்பின் உபதேசம், இதை குறித்து நம்ம பேச போகிறோம். சபைகளில் அதிகமா விரும்பாதது கடினமான உபதேசம். ஆனா இப்ப நம்ம முதல்ல கேட்க போறோம், அன்பின் உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்குது? அன்பின் உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்குது? பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கையா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்குமார் பேச வராங்க. கைத்தட்டி அவங்க வரவேற்கணும். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த நாமத்தில் சொஸ்தரிக்கும். இந்த 31வது வாலிப பண்டிகைக்கு வந்திருக்கும் எங்கள் அருமையான மக்களே, வைரம் போல மின்னு கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். வைரம் கருப்பாத்தான் இருக்கும்.
உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு கூட அன்புக்காக. இப்போ கூட ஐயா சொல்லியிருப்பாரு, நான் அன்புக்காக பேச போறேன். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் அன்பானவராக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தையே படிச்சாரு. ஏன் இந்த ஜனங்களையும் அவர் தாங்க படிச்சாரு. ஆனா அந்த நமக்கு எதிர்ப்பாக இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அது கூட தெரியாம அந்த அன்புக்கு எதிர்ப்பாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க உட்கார்ந்துருக்க காரணம் கூட, இந்த சந்தோஷமா உட்கார்ந்துருக்க காரணம் கூட ஆண்டவர் தாங்க. அந்த அன்பு இல்லாம நீங்க அங்க எங்கேயுமே சந்தோஷமா இருக்க முடியாது. பாத்தீங்களா, இன்னைக்கு நல்லபடியா நல்ல ப்ரோக்ராம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த அன்புனாலதான், ஆண்டவர் கொடுத்த அன்புனாலதான் நீங்க எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா, அன்பை போதிக்கிற ஊழியக்காரங்கனாலதான் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆனா இந்த எதிர்த்தையும் அந்த அன்பை பத்தியே எந்த அன்பை நன்றி விசுவாசமும் இல்லாம பேச வந்திருக்காங்க. பார்த்துக்கணும் நம்மளுக்கு எதிராக. பார்த்துக்கோங்க. சரி மக்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில் அறியப்பட்டாரா இல்லையா? ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினாரு. அவர் ரத்தம் சிந்தினார் நம்மளுக்காக. ஆனா அவர் அன்புனால, நம்ம மேல வச்சிருக்க அன்புனால சிந்தினாரா இல்ல கண்டிப்புனால சிந்தினாரா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அன்புனால இல்ல சத்தம் வந்து அன்புனால. ஐயா நடுவர்களே, நீங்களே சொல்லுங்க ஐயா, அன்புனால சிந்தினாரா இல்ல கடினமா? அன்பு இருக்க போய் தான் அவர் தன்னையே அர்ப்பணிச்சார். ஐயா இல்லையா, அவங்களால யாருமே சொல்லுங்க ஐயா. கேட்டுக்கிறீங்களா? என் மூலமா உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஐயா சொன்ன மாதிரி இதுல இருந்து நமக்கு தெரியுது, இயேசுவோட பெரிய நோக்கமே நம்ம பூமியிலையும் நம்ம வாழ்ற வாழ்க்கையிலையும் அன்பை நம்ம பயன்படுத்தணும்னாங்க. இதை கூட விடுங்க, நம்ம பைபிள் வழியா போவோம். நம்ம மத்தையும் 22:39 போட்டிருக்கு. உப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பது அந்த பைபிள்லே போட்டிருக்கு. அன்புதான் முக்கியம் ஆண்டவரே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற டீம் எதுக்கு என்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எதிர்பார்க்க தெரியல நம்மளுக்கு. ஸோ அதனால நடுவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பான உபதேசம் தான் நிறைய மக்களுக்கு பிரோஜனமா இருக்கும். என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க ஒரு சரியான பாயிண்ட் சொன்னாங்க. அன்பு இல்லை, அன்பு ஆண்டவர்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. அன்பு இருக்க போய் தானே வந்தார், தன்னையே அர்ப்பணிச்சிருக்காரு. பார்ப்போமே. இல்லை கடிந்து கொண்டு தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றதுக்காக எஸ்ரா வாராங்க. கைத்தட்டி அவங்க பிரைஸ் லார்ட். மதிப்புக்குரிய நடுவர்களே, எனக்கு எதிராக அன்பை பற்றி பேசுகிற வந்திருக்கிற 3 அருமையான பேச்சாளர்களே, வேற இந்த சிறப்பான பட்டிமன்றம் கேட்க வந்திருக்கிற கிறிஸ்துவுக்குள் விசேஷமான பிள்ளைகளே, உங்கள் எல்லாத்தையும் ஆல் சேன்ஸ் யூத் சார்பாக வாழ்த்து வரவில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சரி நடுவர்களே, நான் நேராக விஷயத்துக்குள்ளே வரேன். Proverbs chapter 10 verse 17 சொல்லிருக்குன்னா, புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவனில் இருக்கிறான், கண்டனையை கண்டிப்பவன் இருக்கிறவனோ மோசம் போகிறான். இது கேட்கணும் நினைக்க மோசம் போகிறான்னு. அதேபடி இது நானும் சொல்றேன், இது பைபிள்லாம் போட்டிருக்கு. கண்டிப்பா பேசினாலே ரொம்ப பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த 3 பிடிக்குமா தெரியல. ஆனா கண்டிப்பான உபதேசம் தான் நம்மளுக்கு இந்த நாட்கள்ல மிகவும் தேவை. அதுக்கு 3 ரொம்பவே தேவை. ஆனா நடுவர்களே, எல்லாருக்கும் அன்பை வெளிப்படுத்தணும் சரிதான். ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா, இப்போ ஒரு சர்ச்ல ஐயா இருக்கட்டும், உபதேசராக இருக்கட்டும், ஒரு சர்ச் நம்மள்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க எல்லா வாரம் நீங்க டைம் டு டைம் சர்ச்சுக்கு வரணும், எல்லா சண்டே நீங்க சர்ச் எடுக்கணும். சரிம்மா தம்பி தம்மா அப்படி சொன்னா அவங்களாம் கேட்க மாட்டாங்க. அவங்க இது சொல்லுவாங்க, சரி ஐயாவே இவ்வளோ அன்பா சொல்றாங்களே, ஆராய்ச்சி எடுத்துருவாங்க. அதே ஒரு கண்டிப்பா சொல்றாங்க, இன்னைக்கு இப்படி வந்து ஆகணும்னா அவங்க ஒரு பயத்தோட வராங்க இல்லையோ, ஆனால் தேவனோட பயபக்தியோட சர்ச்சுக்கு வருவாங்க. அதே மாதிரி கண்டிப்பான உபதேசம் தான் நம்மளுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். வேற நடுவர்களே,
பைபிள்ல இன்னொரு இடத்துல போட்டிருக்கு மத்திய 21:12 ஏசப்பா சர்ச்சிலிருந்து வெளியில ஆலயத்துலேருந்து வெளியில வரும்போது அங்கே வெளியில லைக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டோலாம் சோல்ட பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஏசப்பா அந்த இடத்துலையும் கோபமாகி அவங்களால விரட்டி விட்டு அந்த பலவெல்லாம் தூக்கி வீசினாங்க. அந்த இடத்துக்கு கூட அந்த ஆண்டவர் அன்பா கூட அவங்கள துரத்துருக்கலாமே. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அங்கேயும் எந்த இடத்துல கண்டிப்பாக பேசினாதான் அந்த ஆண்டவருக்கு அவங்க பயபக்தியோட அவங்க அங்கே நடந்துப்பாங்க. அதேபடி நான் என்ன லாஸ்ட்ல கருத்து என்னன்னா கண்டிப்பா தான் கை தட்டிங்க. ஒரு காரியம் சொன்னாங்க, கண்டிப்பா இருக்கணும். அந்த காலத்துல சபைகளுக்கு வெளியில நம்ம படிச்ச காரியம் தான். சபைகளுக்கு வெளியில வித்துக்கிட்டு இருந்தாங்க. சபை வித்துக்கிட்டு இருந்தது உள்ள வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபைய ஒரு பிசினஸ் பண்ற ஏரியாவை மாத்திட்டாங்க. ஆண்டவர் அப்போ கோவப்பட்டார். என்ன சொன்னாரு? இதெல்லாம் உள்ள வைக்காதீங்கப்பா அப்படிலாம் சொல்றாரு. கோபத்தோட சாட்டை எடுத்து அடித்து அவனிடத்துல கடிந்து கொண்டு பேசினார். அதுதான் நம்ம கேட்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் கடிந்து கொண்டு செயல்பட்டு சபையை திருத்தினார். இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போமா? சாரா ஜெல்சியா வராங்க. உங்களுக்கு கரம் தட்டி வரவேற்க. கிறிஸ்துவுக்கு அன்பான வணக்கம். இங்கே எல்லாருக்கும் இந்த 31வது வாலிப பண்டிகைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நான் நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கத்தில் உட்கார்ந்துருக்க எங்கள் எதிரணி 3 பேரும் நல்லா கண்டிப்புக்காக பேசுறது உட்கார்ந்துருக்காங்க. அவங்களையும் நான் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில அந்த அன்பு என்கிற உபதேசம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு உட்கார்ந்துருக்கிற எங்க நடுவர் அவர்களையும் நான் இந்த இடத்துல அவங்கள வாழ்த்தி அவங்கள வெல்கம் பண்றேன். கிறிஸ்து என்றாலே அன்புதான். இயேசு அன்பானவர். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அன்பு அடிப்படையில் மட்டும்தான் ஆண்டவர் போதிச்சார். அதாவது நடுவர்களே அவங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏமா பாவமா இருக்கு? நல்லா சாப்பிட்டு தெம்பால உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அப்படியே பாருங்களேன். அது வந்து அவங்க பார்த்தா என்னமோ அன்பு என்கிறது அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே ரொம்ப டெரரா உட்காந்துருக்காங்க. கண்டிப்புக்காக பேசுறாங்க. இந்த பால் குடிக்கிற பசங்களா டெரரா இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல கதை ஒன்று உண்டு. கெட்ட குமாரன் கதை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுல வந்து அந்த தகப்பனாருக்கு 2 குமாரன் இருந்தாங்க. இளைய குமாரன் வந்து தன் வீட்டுல இருக்கிற அந்த சொத்தெல்லாம் கொண்டு போய் அவன் ஃபுல்லா அதை வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் எங்க போறான்? ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துல இருந்து ஒரு பன்னி சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவன் என்ன பண்றான்? இப்ப இருக்கிறான். ஸோ அந்த நேரத்துல அவன் யோசிச்சு பார்க்குறான், நம்ம அப்பாவுக்கு வேலை பார்க்குற சர்வெண்ட் எல்லாருமே ஒரு ராஜா சாப்பாடு சாப்பிட்றாங்க. அவங்களே அவ்வளோ நல்லா சாப்பாடு சாப்பிடும்போது ஆனால் அவங்களோட பிள்ளை நான் என்ன பண்றேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு யோசிச்சு திரும்ப போகலாம் அப்படின்னு அவன் என்ன பண்றான்? திரும்ப தன் தகப்பனார்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியும் மனந்துட்டு அவன் திரும்ப வரும்போது பைபிள்ல போட்டிருக்கு, தூரத்துல இருந்து பார்த்து அவர் என்ன பண்ணாரா? ஓடி போய் அவரை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாராம். நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா அந்த கெட்ட குமாரனை பார்த்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? முதல்ல போய் குளிச்சுக்குவாங்க. வண்டி கூட்டத்துல இருந்து வந்துட்டு என்ன கெட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறா? குளிச்சுக்குவாங்க. அது மட்டுமா சொல்லியிருப்போம்? நம்மதான் இருந்திருந்தோம்னா உன்கிட்ட அப்பவே சொன்னேன் அவன் கூட சேராத சுத்தாதண்டு, என் பேச்சை கேட்காம இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டு போய் நல்லா வீணாக்கிட்டு இப்ப இருக்கிற சொத்தையும் திரும்ப வந்து வீணாக்குறதுக்கு வந்திருக்கியா அப்படின்ட்டு கையில கம்பு எடுத்துட்டு நின்று இருக்கும். அதே மாதிரி அதுவும் இல்லாம நடுவர்கள் சொன்ன மாதிரி
ஜிஜி போ அதை குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் 4 வார்த்தை உனக்கு கேட்குறேன் அப்படின்னு ஒருத்தரால நின்று இருக்கும். ஆனா பைபிள்ல லூக்கா 15:20 என்ன சொல்லியிருக்கு? அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லு. இதுலயே நம்மளுக்கு தெரியுது ஒரு அன்பு என்னெல்லாம் பண்ண முடியும். ஒரு இழந்த ஒரு உறவை கூட அதை மீட்டு கொண்டு ஒரு சக்தி வந்து ஒரு அன்புக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ சரி போனா போகுது, அவங்க சொல்கிற மாரி அவங்க 3 பேர் பேச்சையும் கேட்டு கண்டிப்பாக தான் உண்மைண்டே நினச்சி விடுவோமே. அந்த இடத்துல அந்த தகப்பனார் கண்டிச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த அந்த இளையகுமாரன் இது இவர்கிட்ட இந்த ஏச்சாங்கிறதுக்கு பண்ணி வைக்கிறதே மேலேன்னா அவன் திரும்ப பண்ணி வைக்க தான் தெரியுமா, அதுதான் நடந்திருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நாங்கள் அதை தான் சொல்றோம், அன்பு வந்து இன்றைய உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அன்பு என்ற உபதேசம் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம நம்ம ஏசுபாவோட வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம்னா நிறைய அவங்க சீஷர்கள் கூட நம்ம பார்த்தோம்னா அவங்க 12 சீஷருமே உள்ளே ரொம்ப சண்டை போட்டுருவாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு பேசிடுவாங்க. ஆண்டவர் வந்து கெத்செமனே தோட்டத்தில் அவங்க சொல்லுவாங்க போய் நான் வர நீங்க தூங்காம நீங்க ஜெபிப்பாங்க, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அப்படி நிறைய விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்துலயும் ஆண்டவர் வந்து பேஷண்டா இருந்து பொறுமையா இருந்து அவங்களை என்ன பண்ணுவாங்க, அன்பாக தான் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம பேதுரு வந்து 3 டைம் மறுதளிச்சான் ஆண்டவர். மறுதளிச்சானா இல்லையா? 3 டைம் ஆண்டவரை மறுதளிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த குற்ற உணர்வு இருந்துச்சு. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் ரெசரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் பேதுரு கிட்ட போய் 3 டைம் கேட்கறாங்க. அவங்க கேட்கறாங்க, டு யூ லவ் மீ, நீ நேசிக்கிறாயா அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்துல கூட பார்த்தோம்னா நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம ஆண்டவர் விட்டு விலைக்கு போனா கூட நம்ம ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ஓடி வந்து நம்மளை திரும்ப மீட்டுக்கொள்ள பார்க்குற ஆண்டவர். அந்த அன்பு, இவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவரை தேடுற நம்மளையே கண்டிப்பு தான் முக்கியம்னு இப்படி 3 பேர் வந்து எப்படிதான் உட்காந்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம விபச்சாரி ஸ்திரீயை பத்தி நம்ம பைபிள்ல பார்த்துருக்கோம். அதுல வந்து எல்லாருமே அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டா, இந்த தப்புக்கு வந்து இந்த ஸ்டோரி தான் இதுதான் தண்டனை அப்படின்னு. பட் ஆனா ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, ஜான் 8:7 சொல்லியிருக்காங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் இவனில் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொன்னாங்க. அப்பனா அந்த இடத்துலயுமே ஆண்டவர் கண்டிக்காம அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. அவர் அந்த ஆண்டவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருந்துச்சு அவரை கண்டிக்கிறதுக்கு. ஆனா அந்த இடத்துல கூட ஆண்டவர் வந்து அன்பை தான் தேர்ந்தெடுத்து அன்பா அவர்கிட்ட சொல்லுவாங்க, இனிமே நீ பாவம் செய்யாத அப்படின்னு. கடைசியா நான் ஒரு உண்மையா நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் முடிவு பண்றேன். கிராம் ஸ்டேன்ஸோட கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி நம்ம கேட்டிருப்போம். கிராம் ஸ்டேன்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு மிஷினரியா இந்தியாவில் ஒடிஷாவில் வந்து அவங்க வந்து அந்த மினிஸ்ட்ரி பண்ணாங்க அவங்க ஃபேமிலியோட. குஷ்டரோக மத்தியில் அவங்க அந்த மினிஸ்ட்ரியை பண்ணாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பா இருந்த எல்லாருமே ஒரு நாள் சூழ்ச்சி பண்ணி அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, வேன்ல இருக்கும்போது அவங்களும் அவங்களோட 2 பையன்களையும் உயிரோட தீய வச்சு கொளுத்தி அவங்க அப்படி அந்த மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கிளாடிஸ் ஸ்டேன்ஸ் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து போய் கேட்குறாங்க, இதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுங்க, எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஆனால் கிளாடிஸ் ஸ்டேன்ஸ் என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, ஏன்னா இந்த உலகத்துல வந்து நிறைய ஹேட்ரட் இருக்கு, நம்மளுக்கு வந்து அன்பு தான் முக்கியம், அன்பு தேவை, அதனால அவங்கள மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆண்டவர் வந்து எப்படி சொன்னாரு, நான் உங்களை நேசிச்ச மாதிரி நீங்க அடுத்தவங்களை நேசிங்க. அதே மாதிரிதான் அந்த கிறிஸ்துவன் அன்பு இருந்தனாலதான் கிளாடிஸ் ஸ்டேன்ஸ் வந்து அவங்களால அப்படி சொல்லப்படுது. இவ்வளவு ஏன் கொரிந்தியன்ஸ்ல ஒரு ஃபுல் சாப்டரே இருக்கு, லவ் நான் என்ன, லவ்வுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு. 3 பேரும் அந்த கொரிந்தியன்ஸ் ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் கண்டிச்சு பேசினாலும் எவ்வளவுதான் திட்டினாலும் அன்பா உங்களுக்கு புரிய வைக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உபதேசத்துல அன்பு தான் முக்கியம் என்று சொல்லி நிறைவேறு. அழகா பேசினாங்க. ஒரு 4 வருஷமா
4-5 வருடங்களாக கிறிஸ்துவ மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதுக்கு முன்னால் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலாக அவங்க கூட நானும் டீம் ஒர்க் பண்ணோம். அவங்க மத்தியில் நீங்கள் போய் நிற்பதற்கு ரொம்ப கூச்சப்பட வேண்டியிருக்கும், இல்லைன்னா நமக்கு பயமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க விரல்கள் எல்லாமே உள்ளே போயிருக்கும். அவங்களுக்கு எதுவும் கடிச்சா கூட தெரியாது. விரல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்பூர் அமர்வாள் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கீழே நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்களோட காலை எலி கடிச்சு, விரலை எலி கடிச்சிட்டு இரவு கடிச்சிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்துச்சு பார்க்காங்க, அந்த பெருவிரலை கடிச்சிட்டு போனது. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ரத்தம் உடைஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் போகும்போது எங்கிட்ட அழுதுட்டு சொன்னாங்க, கடிச்சிட்டு போனது கூட எனக்கு தெரியலை, கடிக்கிற வரைக்கும் தெரியல, கடிச்சு எடுத்து முடிக்கிற வரைக்கும் தெரியல. அப்போ அப்படி ஒரு கடினமான ஒரு 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 ஊழியம். அந்த ஊழியத்தை கிரகாம் ஸ்டைன்ஸ் செஞ்சாங்க. அவங்கள வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளெலாம். அந்த லெப்ரசியை வந்து நீங்கள் தொட முடியாது, அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வியாதி. அந்த வியாதி மத்தியில் ஊழியம் செய்த கிரகாம் ஸ்டைன்ஸோட பிள்ளைகளை எரிச்சாங்க, அவரையும் எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எரிச்சவங்களை மன்னிக்கணும் அப்படிங்கிறது மனசு யாருக்கு வரும்? அன்பு இருந்தால் மாத்திரம். அந்த அன்பை அவர்கள் காண்பித்தார்கள். அந்த மனைவி, கிரகாம் ஸ்டைன்ஸோட மனைவியும் அவங்களோட மகளும் காமிச்சாங்க. இதுக்கு முன்னால யாரும் நிழல் இருக்க முடியாது. பார்ப்போமே, இல்லை 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 இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடிந்து கொண்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் வராங்க. கரந்தட்டி அவங்க வர இருக்கும். அவங்க மயக்க பிடிச்சதுன்னே தெரிஞ்சு போச்சு. அவங்க கடிந்து கொண்டு தான் உபதேசிப்பாங்க. இதுல கூட கடிதான் இம்பார்ட்டண்டா இருக்கு. கடவுள் அன்பானதை பிடிச்சி வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ஏசு கிறிஸ்து சோஸ்திரம். இந்த 30வது வாலிபட்டி வந்திருக்கும் உபதேசியர்கள், நடுவர்கள் இதற்கும் வார்த்தைகளை தெரிவித்து கொள்கிறேன். நடுவர்களே, இந்த ஆப்போசிட் டீம் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே பேச மாட்டேங்குது. அவங்க கண்டிப்பாக உண்மை தெரியல, சும்மா ஒரு அன்பை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் சொல்லிட்டாங்க. அங்கே ஆப்போசிட் குறை மட்டும் சொல்றாங்க, வேற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்பவும் அன்பு குறை சொல்லாது, கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ அன்பு வந்து யாரையும் தொந்தரப்படுறதுக்கோ இல்லை கொடுமைப்படுறதுக்கோ இல்லை. அன்பு வந்து நம்மளோட தப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு, நம்ம திருக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு போயிருந்தா கண்டிப்பு இருக்கு. இப்போ அதுக்கு உதாரணம் ஒரு கதை சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றவங்களுக்கு, இப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, சரியா? அப்போ பார்த்து பையன் என்ன பண்றான், அந்த ஜூஸ் கண்டிப்பாக உடச்சிருக்கான். இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அன்பா நடந்துக்குவாங்களா, இல்ல 2 சாத்து கண்டிப்பா நடந்துக்குவாங்களா? வீட்டை சாப்பிட்டு அவங்க 2 சாத்து சாப்பிடுவாங்க. 2 சாத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி செஞ்சாதான் என்னோட தப்பு பண்ண மாட்டான். இப்போ ஆபத்துல என்ன சொல்றாங்க, அன்பா நடந்தது ஒருத்தன் பார்த்து பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அன்பா நடக்கும் எதிர்கட்சியில ஒரு எக்ஸாம்பிள் மனதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அன்பா நடந்துட்டேன், ஆனா அவன் மட்டும் திருந்துவான். இப்போ நான் கண்டிப்பா பக்கத்துல 2 பேர் திருந்துவாங்க. நடுவர்களே, இப்ப எல்லா வீட்லயும் அன்பு இருக்கும் இல்லையோ, கட்டாயமா கண்டிப்பா இருக்கதான் செய்யும் எல்லா வீட்லயும். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்பதான் அந்த பிள்ளை சொன்னதை கேட்கணும். நடுவர்களே, இப்ப நான் பைபிள பார்த்தா இவங்க சொன்னாங்க ஏசு வந்து ரொம்ப அன்பானவர் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நீ நம்ம வேதம் படிச்சாதான் தெரியும் ஏசு எப்படின்னு. ஆண்டவர் வந்து இப்போ யோனா வந்து கண்டிச்சாங்க. யோனா வந்து சொன்னாங்க நீ நினிவே தேசத்துக்கு போ அப்படின்னு. ஆனா யோனா அதை கேட்காம எந்த தேசத்துக்கு போனா பாயிண்டே எடுத்து கொடுக்காங்க. தேசத்துக்கு போனான். ஆண்டவர் அன்பா சொன்னாரு, நான் கேட்கல. அதனால ஆண்டவரோட கண்டிக்கிறது என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மீன் அனுப்பினாரு. அந்த மீன் அனுப்பின பிறகுதான் அவன் வந்து அந்த மீன் அவனுக்குள்ள போனோம். அவன் வந்து பயப்பட பக்தியோட ஆண்டவர் ப்ரே பண்ணான். அதுக்கு பிறகுதான்
ஆண்டவர் வந்து அது மூலயமா உங்களுக்கு அன்பை வழி நடத்தினாரு. இப்போ இந்த ஆப்போசிட் இருக்கிறவங்க பயனா என்ன பக்தினா ஒண்ணுமே தெரியாது, அதான் அன்பு மட்டும் பேச வந்திருக்காங்க. அடுத்தது நடுவில் இப்போ வந்து இந்த காலத்து சின்ன பிள்ளையா இருக்கும், பெரிய பிள்ளையா இருக்கும், வாலிபராக இருக்கும், எல்லாத்துக்கும் அதிகம் செல்ஃபோன்ஸ் ரொம்ப நோண்டுவாங்க, வெயிலத்தை அதிகம் கவனம் செலுத்த மாட்டேங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டில் வச்சுக்கோமே, நடுவில் நான் அப்படியே செய்வோம். நடுவில் இப்போ வந்து உங்க பையன் வந்து அதிகமாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கான், டைம் அதிகம் ஸ்பெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? அவனுக்கு அன்பா பாருடா அப்படியே சொல்லுவீங்க. கண்டிப்பாக நடக்கலையே அவனை, ஏன் அதான் நடக்குது. ஏன் அப்படி கண்டிஷனா உலகத்தை ஆண்டோட வழியில நடத்த முடியும். அடுத்தது நடுவது ஆப்போசிட்ல ஜெசியாக சொன்னாங்க, அன்பு பத்தி ஒரு புது சாப்டர் இருக்கு. அவங்க 2வது குறித்து வரைக்கும் படிச்சிருக்காங்க, அதான் படிக்கலன்னு நினைக்கிறேன். பைபிள் வந்து பாருங்க, வெளிப்படுத்துறதுல ஃபுல் புக்கே இருக்கு கண்டி பத்தி, எப்படி தெரியும் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 1 தீமோத்தேயு 5:2 பார்க்கும்போது மற்றவர்களுக்கு பயப்படும்படிக்கு பாவம் செய்யாதவங்களை எல்லாருக்கும் முன்பாக கண்டித்துக்கொள். அதாவது வேதவசனம் என்ன சொல்றதுன்னா, மொத்தம் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா நம்ம கண்டித்து நடக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து அன்பாய் அந்த காலத்துல வந்து பாவம் வந்து செஞ்சா தப்பு, ஆனா இப்போ பார்த்து நினைச்சதே தப்பு தான். அப்ப அந்த சூழ்நிலை நம்ம வந்து அன்பா இருக்க அவசியம் தான், ஆனா நமக்கு அதிகம் கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் பாவம் நடக்காது. நடுவர்களே, நீ கண்டிப்பா அந்த கண்டிப்பு சார்பாக தான் தீர்ப்பு சொல்லுவீங்க நம்புகிறோம். நன்றி, வணக்கம். பழைய ஏற்பாட்டு முறையில சொன்னது சரிதான், பாவம் செஞ்சாலும் தப்பு. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பார்த்தாலே தப்பு விட்டாங்க, அப்படிதானே? அப்போ உபதேசம் எங்க இருக்குது? கடினப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாவம் செஞ்சா முன்னால நம்ம அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சோம், பார்த்தாலே இப்போ பாதிக்கப்படும். ஆண்டவர் சரியா பேசினாங்க, ஆண்டவரே கடிந்து கொண்டுதான் உபதேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு சொல்றாங்க. ஜேசன் அழகா பேசியிருக்காங்க. அகஸ்டின் என்ன சொல்றாங்க, நான் ரொம்ப படிச்சிருக்கேன் பிரதர், MBA படிச்சிருக்கேன், MBA எல்லாம் படிச்சிருக்கேன் பிரதர், எங்களுக்கு தெரியும் அன்புலதான் வாழ முடியும் அப்படின்னு பேச வராங்க. கருந்தட்டி அவங்க வராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் 31வது வாலிபர் பண்டிகையை முன்னிட்டு நாம் நடத்தி கொண்டிருக்கும் பட்டிமன்றத்திற்கும் பண்டிகை கொண்டாடுவதற்கும் இங்க கூட சேர்ந்து நாம் அன்போடு அலட்சனால வந்த மற்ற சர்ச்ச வாலிபர்களுக்கும் மக்களுக்கும் என் பணிவான அன்பான வணக்கம். என்னுடைய நீங்கள் அன்பின் உபதேசத்தில் நாங்கள் வளர்க்கப்பட்ட என் அணிக்கும் வணக்கம். மற்றும் விளக்குமாறு, தோசைக்கரண்டி, கம்பு, சில பல எக்யூப்மெண்ட்ஸ்னால அடி வாங்கி கண்டிப்பின் உபதேசத்தில் வளர்ந்திருக்கும் என் எதிர் அணிக்கும் முதல் வணக்கம். நடுவர் அவர்களை இப்போ கதை சொன்னால அவன் விருந்தாளி வந்தா உடைப்பான்னு, அது பேசணும் தான் அவன் கதையான சொல்லிட்டான். அந்த உளுந்த அடியில என்ன எஃபெக்ட்னா, அவன் என் கிட்ட கேட்கறான் யோனா எந்த ஊருக்கு போனாங்க அப்படின்னு. தம்பி, நீ கதை ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன். யோனாவை கர்த்தர் கண்டிச்சார், அது உண்மைதான். ஆனா யோனா போன நோக்கமே கர்த்தருடைய அன்பை தெரிவிக்கலாம். கர்த்தர் எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னா, அங்க மாட்டியிருக்க 1,20,000 பேருக்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் அவங்களுக்கு ரெபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும், அந்த நோக்கத்தோட தான் யோனாவை அனுப்பினாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ அதெல்லாம் குழப்பிக்காத, நான் சொல்றேன் அடி உள்ள போய். சரி நடுவர் அவர்களே, இப்போ இந்த நம்ம மத்தியில கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க ரிலீஜியஸ் வந்தவங்க. நாங்கள் அன்புனால கூப்பிட்டதுனால தான் வந்தாங்க. இதே நாங்கள் இன்னைக்கு அவங்கள கண்டிச்சு வெளியே அனுப்புறோம், அடுத்த வாரம் நானும் அவங்க மட்டும் தான் உட்காந்துருக்கணும். அடுத்த வருஷம் நாங்கள் வாலிபர் பண்டிகை யாராவது வருவாங்கல்ல, இந்த சர்ச்சுக்கு போனால் நம்ம கண்டிகை தான் செய்யறாங்கன்னு யாராவது வருவாங்கல்ல. இப்படி இருந்துகிட்டும் இன்னொருத்த வேற பேசுறதுக்கு இருக்கா, நாங்கள் கடினமாக தான் உபதேசிப்போம் அப்படின்னு. சரி,
ஓகே இப்போ கொஞ்சம் பைபிள் அவங்களுக்கு பைபிளோட உபதேசத்தை சொல்லலாம் நம்ம. இதெல்லாம் ஓகே. இவங்க 1 யோவான் படிக்கலன்னு நினைக்கிறேன். 1 யோவான் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அருமையான வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பைபிள் சொல்லுது அன்பு இல்லைன்னா தேவனை அறிய முடியாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க தேவனையே அறிய மாட்டீங்களா, அப்புறம் யாருக்கு என்ன நோக்கத்துல நீங்க உபதேசம் சொல்ல போறீங்கன்னு தெரியல. தேவனை அறியாம அப்ப யாரை பத்தி உபதேசம் சொல்ல இருக்கீங்கன்னு தெரியல. அடுத்தபடியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு இருந்தா நீங்க எங்க வெட்கப்பட்டு கூட போக மாட்டீங்க அப்படின்னு இந்த வசனம் கிளியரா சொல்லுது. அது வந்து உங்க ஹார்ட்ல ஆல்ரெடி இன்பில்ட்டா கர்த்தர் போர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த இடத்துல நீங்க அன்பை நீங்க காமிக்கும் போதோ, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, இருக்கிற இடத்துலயோ, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அது நம்ம கமெண்ட்மெண்ட்லயே இருக்கு, நீங்க நம்ம காமிக்கும் போது நம்ம யாரும் நம்ம வெட்கப்பட்டு போவது இல்லை. எங்க அணியில இருந்து ஜெல்சி நல்ல ஒரு லைவ் ஸ்டோரி கிராண்ட் ஸ்டேஜ் சொன்னாங்க. அவங்க சாட்சி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், அந்த நடந்த விபத்து எல்லாரும் தெரிஞ்சு லைக் நம்ம ஃபீல் பண்ற அந்த நாள் வரும்போது நம்மளுக்கே தெரியும் இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அவ்வளோ அவங்க அன்புக்காக அவங்க ஒரு ஐக்கனா இருந்தும் நாங்க இல்ல, நாங்க கடினமா தான் உபதேசம் கொடுப்போம் அப்படின்னு இந்த 3 பேர் இருக்காங்கன்னா, நடுவர் அவர்கள் நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து இன்னையில இருந்து அவங்க அன்பு உபதேசத்துக்கு அவங்க மாறுறதுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அன்னை தெரேசா அப்படின்னா தெரியும். அவங்க பேர் கேட்டாலே நம்ம மைண்ட்ல வர இது லவ். அவங்க வந்து இந்த மற்ற குஷ்டரோகி அவங்க மத்தியில செஞ்ச மிஷினரியா இருக்கட்டும், இல்லை எதுனா அவங்க பேர்னாலே அவங்க வந்து அன்பை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு தான் தெரியுமே தவிர அவங்க வந்து ஒரு நாளும் கடினமா இருந்ததே கிடையாது. நான் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்றேன். இங்க சிவன் சிக்னல்ல நாங்க வரும்போது ஒன் டைம் ஒரு ஆட்டோக்காரன் வந்து எங்களை இடிச்சிட்டான். இடிச்சுட்டு அவர் வயசான ஆளு இடிச்சாரு. நாங்க அப்புறம் இறங்கி நின்னோம். அப்புறம் பார்த்தாங்க, அவங்க ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கு டேமேஜ் இருந்துச்சு, பட் ஒன்றும் சொல்ல முடியல, வயசானதான் இருந்து. அங்கேருந்து இன்னொருத்த ஓடி வந்தான். வந்து பார்த்துட்டு என் வண்டியில சிலுவை தொங்கதை பார்த்துட்டு, நீங்க தான் மன்னிச்சு விட்டுருவீங்கல்ல, இவரையும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா. அப்ப அவனுக்கு அதுல என்ன தெரியுது, நம்ம கிறிஸ்துவா இருந்தாலே நம்ம கிட்ட அன்பு தான் இருக்கு, நம்ம எப்பவும் நம்ம சண்டை போட மாட்டோம், நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு அவன் பார்த்துட்டு அவன் தான் என்கிட்ட இருந்து சொன்னது, நீங்க மன்னிச்சு விட்டுறீங்களா, இவரையும் மன்னிச்சு விட்டுருங்க, பாவம் தெரியாம இடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்ம வந்து ஒரு அன்பா இருப்போம்னா. ஆனா என் முன்னாடி உட்கார்ந்துருக்க இந்த 3 பேருக்கு தான் தெரிய மாட்டேங்குது நாங்க கடினமா தான் இருப்போம்னு உட்கார்ந்துருக்காங்க. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு வர இன்னும் முடிக்கல, கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான்ல கிளியரா போட்டிருக்கு, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புனதே அன்பு ஸ்ப்ரெட் பண்ணதான் தவிர நீங்க கடினமா இருங்க அப்படின்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லவில்லை. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அவங்க சொன்னாங்க ஒரு சாப்டரே இருக்கு ரெவெலேஷன்ல அப்படின்னு. ஆனா நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்ட்ரிக்டான லாஸ், கடினமான உபதேசம் தான் இருந்துச்சு. அதை மாத்தணும் அப்படின்னு தான் ஃபுல்லா நியூ டெஸ்ட்மென்ட்ல கர்த்தர் ஒரே ஒரு கமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாரு, ஸ்ப்ரெட் லவ். அதனால நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி கூறி நம்ம ஒவ்வொரு அன்பையே நம்ம உபதேசிப்போம் என்று சொல்லி, எதிர்கட்சிகளும் இனி வர நாட்களில் அன்பையே உபதேசிவார் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா பேசினாங்க. இந்த ஒரே ஒரு சிலுவை தான், இந்த சிலுவை என்ன காமிச்சு கொடுத்து அவங்களுக்கு இவங்க அன்பை போதி போகிறது அப்படின்னு காமிச்சு கொடுத்து. ஒருத்தர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போனோம், நான் அவருக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்தேன். அந்த நபர் வாங்கின உடனே அவர் ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்துருந்தாரு. வாங்கின உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன கேட்டாருன்னா, நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டார். நான் வேற எங்கேயோ நடந்தது சொல்லலை, பாம்பேல நடந்தது தான். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் தெரியுது, கிறிஸ்தவர்கள்னா
அன்பை காண்பிப்பவர்கள். அப்போ இதுக்கு என்னதான் பதில் சொல்ல போறாங்க? வாங்க சார். இந்த 31வது வாலிபர் பண்டிகைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து வெளி சர்ச்ல வந்த எல்லா யூத் மெம்பர்ஸ்க்கும், எங்க சர்ச் மெம்பர்ஸ்க்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இப்போ சாம்ராஜன் இப்போ இல்லை, நம்ம ரத்ன செல்வம் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பான உபதேசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப அவசியம்னு கண்டிச்சு சொன்ன அகஸ்டினுக்கும் அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட போன ஒரு வணக்கத்தை கூறி என்னோட பேச்ச ஆரம்பிக்கிறேன். பேச்சுல நான் மறந்துட்டேன். அன்பை பத்தி யார் பேசுறா, கண்டிப்பை பத்தி யார் பேசுறா? நாங்க கண்டிப்பை பத்தி பேசுறோம். நாங்க யாரையாச்சும் திட்டுனோமா? நாங்க யாரையாச்சும் தேவையில்லாம சொன்னோமா? மட்டன் பிரியாணி தின்னுட்டு தூங்குறோம்னு சொன்னோமா? இவங்க எல்லாம் சொல்லிட்டு அன்பை பத்தி உபதேசம் இவங்களுக்கு வேணுமா? இவங்களுக்கு இன்னும் அன்பை பத்தி உபதேசம் பண்ணா இன்னும் நிறைய பேசுவாங்க. இவங்களுக்கு கண்டிச்சு தான் பேசணும். இதனாலதான் நாங்க சொல்றோம் கண்டிப்பான உபதேசம் ரொம்ப அவசியம். நடுவர்களே, மனோஜ் வந்து ஒரு கற்பனை சொன்னோம். மத்தேயு 22:39 ஒரு கற்பனை சொன்னோம். ஆனா 22:39 படிச்ச மனோஜ் 22:37 மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல என்ன போட்டிருக்கா, உன் தேவனாக கத்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அவருக்கு அன்பு கூறாய்கள்னு போட்டிருக்கு. இந்த வசனத்துல என்ன போகுது, நம்மளோட ஒரே தேவன் நம்மளோட கர்த்தர் தான். அதை ஆண்டவர் கண்டிச்சு சொல்றாரு. எவ்வளவுதான் நீங்க அன்பை பத்தி போதனைகளை பார்த்தாலும் அதை கட்டளையா ஆண்டவர் எதுக்கு கொடுக்குறாரு? அதை ஒரு கண்டிப்புனாலதான், இதை மக்கள் பின்பற்றணும்னாலதான். நிறைய விஷயம் போதனைகள் இருக்கு பைபிள்ல, ஆனா கட்டளையா எதுக்கு நடுவர்களே கொடுக்குறாரு? இப்போ அன்பை பேசி 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 மக்களுக்கு பயம் விட்டுரும். எப்படி இந்த 3 பேருக்கு விட்டுச்சோ. இப்ப பாத்தீங்கன்னா சைலன்ஸ்ங்கிற வார்த்தை கூட சத்தமா சொன்னதான் எல்லாரும் கேட்பாங்க. அதான் நாங்க சொல்ல வரோம். ஒரு கிளாஸ் ரூம்ல நிறைய பிள்ளைங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், சைலன்ஸ்ங்கிற வார்த்தை அமைதி தானே, அதை அமைதியா சொல்ல வேண்டியதானே? அமைதியா சொன்னா நீங்க தான் அமைதியா இருக்கணும். யாருக்கும் சத்தமா சும்மா இருக்காது. சைலன்ஸ்ங்கிற வார்த்தை கூட சத்தமா சொல்லலாம். அப்ப அன்பாங்கிற வார்த்தை கூட கடிந்து கொடுத்து பேசினாதான் மக்கள் இடத்துல போய் சேரும், மக்கள் அதை பின்பற்றுவாங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். பைபிள்ல நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை இருக்கு, பெரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு. பெரம்பை ஒழுங்கா கையாளாததுனாலதான் இந்த 3 பேரோட இந்த நிலவரம் பார்த்துக்கோங்க. அதனால இவங்க 3 பேரோட அப்பா மட்டும் சொல்றேன், கொஞ்சம் பெரம்பை எடுக்கும். அதுல உங்க வீட்டாக அதுக்காக தான் நடுவர்களே நான் சொல்றேன், அதுக்காக தான் முக்கியமா சொல்றேன். அச்சா உங்க வீட்டுல நடக்கிறத இங்கதான் சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா நடுவர்களே இவங்க 3 பேருக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. நீங்க பாருங்க, அகஸ்டின், மனோஜ், ஜெல்சி, இந்த 3 பேரும் அவங்க வீட்டுல கடைசி பிள்ளைங்க, கடைக்குட்டி. ஓவரா செல்லம் கொடுத்து கண்டிப்பா பத்தி பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது. இதுக்காகவே இவங்களுக்கு தனியா நம்ம கண்டிப்பா பத்தி பேசணும். அப்பா நேராவே இருக்காங்க, நேராவே சொல்லிடலாம். அது அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப அவங்களுக்கு கண்டிப்பான உபதேசத்தை எடுத்து சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நடுவர்களே, பைபிள்ல அநேக இடத்துல கண்டிப்பா தான் பேசுறாங்க. ஒரு இடத்துல ஒரு சில வசனங்கள்லாம் மூடனே அப்படிங்கிறாங்க, ஒரு சில இடத்துல மதியினனே அப்படிங்கிறாங்க, ஒரு சில இடத்துல விசுவாசத்தில் குறைவற்றவர்களே அப்படிங்கிறாங்க. இப்ப மூடனே இவங்க 3 பேரை பார்த்து நான் சொன்னா அன்பா இறந்துக்கிடுவாங்களா, இல்ல என்கிட்ட சண்டைக்கு வருவாங்களா? இல்ல அன்பை தானே பேசுறாங்க, சண்டைக்கு வருவாங்களா இல்லையா? அப்ப ஏன் இந்த மாதிரி வார்த்தை பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, மக்கள் வந்து அன்பா சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கண்டிப்பு இருக்கணும், அதுதான் இருக்கும். இப்ப நாங்க தூங்குறோம், நாங்களா தூங்குறவங்க கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்பவே முடியாது. அதுதான் நீங்க புரியுதா? பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எவ்வளவுதான் நீங்க அன்பா சொல்ல முடியும் பாருங்க. ஆண்டவர் எல்லாம் அன்பா சொல்லி பாக்குறாங்க, இஸ்ரேல் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. பைபிள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அன்பா, இப்ப அவங்க ஜெல்சியோ யாரோ சொன்னாங்க, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு, ஆண்டவர் வந்து அன்பா தான் போதிச்சாங்க. சரி, இப்ப ஏசப்பா மறுபடியும் வரும்போது அன்பை தான் போதிப்பாங்களா, இல்ல கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நியாயம் தீர்க்க வருவாங்க? நீங்களே சொல்லுங்க. நியாயம் தீர்க்க வருவாங்க. அப்போ இந்த புக் வந்து முடியும் ஒரு கண்டிப்போட தான் முடியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பு கிடைச்சிட்டு ஆண்டவர் உங்களுக்காக மறித்துட்டாரு, அதனால நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு இல்லாம ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதை தான் எங்க டீம் வந்து கண்டிப்பா சொல்ல வந்திருக்காங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா
இந்த கடைசி நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கண்டிப்பான பிரசங்கம் இல்லாதனால தான் நிறைய போலி ஊழியக்காரங்க வந்துடுறாங்க. ஏன்னா இது மாதிரி இப்போ யூத் மத்தியில் நிறைய போலி உபதேசங்களோ போலி ஊழியக்காரங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா கண்டிப்பான ஊழியக்காரங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், அகஸ்ட் ஜெகுமார் அவங்களோட ஊழியத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பீகாரில் போய் அவங்க எத்தனையோ மிஷினரிகளை அவங்க வந்து வளர்த்துருக்காங்க. அவங்க பேசினா யாருக்குமே பிடிக்காது, அவங்களோட பிரசங்க வந்து இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க பேசுறது யாருக்காக பேசுறாங்க? இனி வர ஜெனரேஷன் இனிமே இருக்கிற வாழ்க்கையில நம்ம எல்லாம் ஒழுங்கா, அதாவது பிசாசுடைய கட்டுகளுக்கு நம்ம அதாவது மாட்டக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவங்க நம்ம எல்லாருக்கும் பேசுறாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அன்பா தான் படைச்சாரு, மனம் சொன்னாரு சாரி, ஆண்டவர் அன்பா தான் நாங்க கண்டிப்பா பேசலாம், நாங்க எப்படி பேசலாம். இப்ப பாருங்க, ஆண்டவர் அன்பா தான் படைச்சாரு. ஆனா அதே அன்பா படைச்ச ஆண்டவர் ஏவால ஏதேன் தோட்டத்துல வச்சாங்க. வச்சுட்டு கடைசியில் வச்சிருக்கலாம்ல, ஏன் எடுத்தாங்க கடைசியில் அவங்க தோட்டத்துக்கு விரட்டினாங்க? ஏன்னா கீழ்ப்படுத்தல் இல்லை, கண்டிச்சு அவங்கள வெளியே அந்த தோட்டத்துல இருந்து நடத்துறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? அன்பு இருந்தா கீழ்ப்படுத்தல் வரும், ஒழுக்கம் வரும். ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கண்டிச்சு வளர்த்துவாங்க. ஒரு சர்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐயர் உதவியோ அவங்க வந்து ஆலயத்து மக்களை கண்டிச்சு வர சொல்லுவாங்க. இது இருக்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ்ல தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவங்க ரன் பண்ண முடியும். கண்டிஷனே இல்லாம இது பத்தி ஒண்ணுமே தெரியாம அன்பு அன்பு அன்புன்னு பேசுற டாபிக்கே பார்த்து பேச வந்துட்டாங்க இந்த 3 பேர். இப்ப பாருங்க, இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு கணேஷ் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க, எங்களோட இடத்துக்கு வாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி கணபதி பார்க்க போவோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறது நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து அவங்க சொல்றதை அவங்க அன்பா தானே கூப்பிடுறாங்க போலாமே அப்படின்னு. ஏன்னா நம்ம சர்ச்சில் நம்மளுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க, கண்டிச்சு சொல்லியிருக்காங்க நம்ம விக்கிரகங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு கண்டிப்பு இருக்க போய் தானே நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவர்களை காட்டிலும் நம்ம விசேஷத்தவர்களா இருக்கிறோம். அகஸ்ட் சொன்னாரு, அவர் கால் கண்ணாடி யாரோ உடச்சிட்டாங்கன்னா இவர்கிட்ட வந்து மன்னிப்புன்னாரா இவர் மன்னிச்சிட்டாரா? நான் சொல்லட்டுமா, அவன் தனியா எவ்வளவு வேதனை பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். அவன் தனியா அவன் எவ்வளவு திட்டுனான்னு எனக்கு தான் தெரியும். இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான் அவன். ஆனா இங்க வந்து கதையை பிளேட்டையே மாத்தி பேசிட்டு, அப்போ நான் என்ன சொல்றேன்னா நடுவர்களே, இந்த மாதிரி அதாவது கண்டிப்பு வந்து ரொம்ப அவசியம். இப்ப கூட கடைசியா நான் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறேன். ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத விஷயம் தான். ஆனா வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம இடத்துல ஒரு சில விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறாங்க. இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். நடுவர்களே, உங்களுக்கு 2 பிள்ளைங்க பசங்க இருக்காங்களா? ரைட்டா இருக்கும். அவங்க வந்து இந்த வயசுல அவங்க தப்ப நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து அவங்களை கண்டிக்காம விடலாம். ஆனா வளர வளர நீங்க அவங்களுக்கு அன்பை அதிகமா போதிப்பீங்களா? கண்டிப்பா அதிகமா போதும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க அன்பை ஆல்ரெடி விதைச்சிட்டீங்க. நம்ம எல்லாருமே அன்பு ஆண்டவர் ஆல்ரெடி விதைச்சிட்டாங்க. இனிமே நம்ம இந்த நாட்கள்ல வருகிற நாட்கள்ல கண்டிச்சு நம்ம வந்து ஒரு சில விஷயத்துல வந்து இது மாதிரி உபதேசத்தை கேட்டாதான் நம்ம வந்து ஒழுங்கா இருக்க முடியும். அதுக்கான உதாரணம் என்னன்னா, அப்பா அம்மா நம்மளுக்கு எல்லாமே செய்யறாங்க, நம்ம படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, நம்மளோட மேரேஜ் வரை எல்லாம் நம்மளுக்கு கூட இருக்கிறாங்க. அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றதுல அது அந்த ஒரு கண்டிப்பு இருக்கிறதுனால, கண்டிப்பு இல்லாம நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையும் வரும். அதனால நடுவர்களே, கண்டிப்புன்னு பேசுறேன், எங்களுக்கு கண்டிப்பா வெற்றி. எங்க அணியர்கள் சொன்ன மாதிரியும் இவங்கதான் அன்பை பத்தி தானே பேசுறாங்க, அதனால இவங்களுக்கு தோல்வியை கொடுத்துருங்க, அன்பா எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சையும் நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசுனேன். இப்போ எந்த சைடு போறதுன்னு பிரச்சனையா இருக்கு. எல்லாமே சரியா தான் இருக்கு. இங்க பார்த்தாலும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணும், இங்க பார்த்தாலும் ஆமா ரைட் இதுதான் சரி அப்படின்னு தோணும். கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது அன்பு. ஆரம்ப நாட்கள்ல தமிழ் புதிய ஏற்பாடு இருந்துச்சு. அதனோட பேர் வந்து தமிழ்ல அன்பின் செய்தி. அது வந்து இந்த பார்க்கவே அழகா இருக்கும். உடனே அதை நம்ம வாங்கி எங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஆனால் வாங்கி வச்சுக்குவோம்.
ஏன்னா கிறிஸ்தவம் என்பது அன்பை போதிக்கிற ஒரு மார்க்கம். ரிலீஜியன் கிடையாது, ரிலீஜியஸ் கிடையாது, அது ஒரு வே. அதை நம்ம எல்லாருக்கும் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இயேசு அப்படின்னு சொன்னாலே, இயேசு கிறிஸ்து சொன்னாலே அவங்க அன்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம சொன்ன நிறைய காரியங்களை கேட்டோம். ஒருத்தங்க நம்மளை பார்த்த உடனே என்ன கேட்காங்க, ஏதாவது உதவி பண்ணா என்ன சொல்றாங்க, நீங்க கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்காங்க. சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவரோட மனைவிக்கு நிறைய வியாதி. நான் போகிற சர்ச்சில் அவர் இல்லைன்னாரு, இந்திக்காரர். அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு, உடம்புல மட்டும் எந்த வியாதியும் வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாம் பேசிட்டு சொன்னாரு, என் மனைவி எனக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறா, இந்த கஷ்ட காலத்துல என் மனைவி நான் விட்டு போகக்கூடாது, அவளுக்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்னாரு. அவளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்காக மற்றவங்கிட்ட எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணி அவளுடைய நோயை குணமாக்க முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். பாஸ்டர் சொன்னாங்க நான் கொடுக்கேன். சர்ச்சில் ஒரு தனியாக அதுக்குன்னே ஒரு ஃபண்ட் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வரும் பாஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னார், உங்கள் மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க, எல்லாரும் பார்த்து என்னை நல்லா விசாரிச்சாங்க, பேசுனாங்க. அவர் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீங்க அன்பை போதிக்கிறவர்கள், யாரை பார்த்தாலும் அன்பா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிந்தது அன்புதான். சபைக்கு வந்தாலும் நாம என்ன விரும்புகிறோம், அன்பா பேசணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். நிறைய டென்ஷன், நம்ம ஒரு வேகமான உலகத்துல வாழ்றோம். நம்மகிட்ட வந்து யாராவது கொஞ்சம் கோபமா பேசினா நமக்கு பிடிக்காது. அன்பா பேசுறது இருக்கும். ஆலயத்துக்கு வரோம், எதுக்கு வரோம், நிம்மதியா இருக்கணும். பாதி பேர் தூக்கிடுவாங்க, அது இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு வர்ற ஒரு காரணம் ஒரு நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு வராங்க. அவங்க எனக்கு பேசுறது பிடிக்கணும், என் மனசுக்கு எதமா இருக்கணும். அப்போ கிறிஸ்தவர்கள் விரும்புவது, இல்லைன்னா கிறிஸ்தவர்களை பார்க்கிற மற்றவர்கள் சொல்வது ஒரே ஒரு காரியம், அன்பு. கிறிஸ்தவனாலே அன்பு தான். ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்காரு, என்ன அழகா போதிச்சிருக்காரு, ஒரு கண்ணத்தை அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டணும். 6வது படிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி சொல்லியே ஒருத்தன் என்னை அடிப்பான். அடிச்ச உடனே அவருக்கு போவோம், உன் கடவுள் தானே சொல்லியிருக்காரு, இன்னொரு கண்ணத்தை காட்டு, காமிட்டா இன்னொரு கண்ணத்தை அப்படின்னா. எனக்கு ரொம்ப நாளா தெரியாது, இன்னொரு கண்ணத்துல அறையும் போது திருப்பி மறுபடியும் இன்னொரு கண்ணத்தை காமிக்கணும்னு சொல்லவே இல்லை. மறுபடியும் நான் அவனை அடிக்கப்பட்டேன். அப்போ ஆண்டவர் நமக்கு அநேக காரியத்தை அழகா கற்றுக் கொடுத்திருக்காரு. அன்பினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அன்பு சொன்ன உடனே நம்ம மக்கள் எல்லாரும் இப்போ யாரை பார்ப்பாங்க, ஒரு அன்னை தெரசாவை பார்ப்பாங்க, ரெகாம் சயின்ஸோட மனைவியை பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் தங்களுடைய அநேக மிஷனரிஸ் தங்களுடைய பிள்ளைகளை புதைச்சிட்டு போனாங்க, அவங்கள தான் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்களுடைய இறப்பு கூட அநேக மிஷனரிஸ் போனது கிடையாது. அவங்களுடைய ஏன்னா அவர்கள் அன்பினால மக்களுக்கு சேவை பண்ணி செய்தாங்க. கிறிஸ்தவெல்லாம் பொதுவாக நம்ம சொல்லிடலாம், இன்றைக்கு தேவையானது என்னது தேவை, நமக்கு அன்பின் உபதேசம். அப்படிதானா? இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த கூட்டத்தை நம்ம விரும்புறதே கிடையாது. நம்மள பாதி பேரை விரும்புறது கிடையாது. பாதி பேரோ இல்லைன்னா 90% பேரோ நம்ம விரும்புறதே கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் அன்பை மாத்திரம் தான் போதித்தார். அவரை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னது, இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஆனா இந்த உலகத்திலேயே தான் வாழ்ந்த நாட்கள்ல கொஞ்ச நாட்கள்ல அதிகமா நரகத்தை குறித்து பேசினது, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினது ஒருவர் உண்டு என்றால் ஒரு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொல்றாரு, உன் சகோதரனை முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டனா நீ எரி நகரத்துக்கு ஒப்பா இருக்கணும். அவர் தான் இந்த சட்டத்தை வந்து ரொம்ப கூர்மையாக்குதல். முன்னால நீ அடிச்சாதான் பிரச்சனை, அவனை போய் அடிச்சாதான் பிரச்சனை. இப்ப அப்படிலாம் கிடையாதுப்பா, அவனை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டனா நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு. அப்ப அவருடைய உபதேசங்கள் எப்படி இருந்துச்சு, யார் அவரை
சர்ச்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்களோ, எப்போ பைபிள் ரீடிங் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சில் உட்காந்துக்கிட்டே அவர் யாரை பார்த்து பேசினாரு? அங்கே உள்ள சர்ச்சு ஃபாதர்லாம் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் சரி கிடையாதுட்டார். அவர் பயப்படவே இல்லை. சீஷர்களுக்கே கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. சாட்டை எடுத்துட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு கட்டத்துல நான் செத்து போனாதான்ப்பா நீங்க எல்லாம் பிழைக்க முடியும் அப்படின்னு. இவர் செத்து நம்ம என்னைக்கு பிழைக்க? இது வித்தியாசமான போதனையா இருக்கு. அவங்களுக்கு அது புரியல. அவங்க என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதேசம், யார் இது பின்பற்றக்கூடும். அன்னையில இருந்து அவர் கூட வந்துட்டு இருந்தவங்கலாம் நின்று போயிட்டாங்க. ஆண்டவர் கடினமான உபதேசத்தையும் அதிகமா போதிச்சிருக்கிறார். ஆனா அவர்கிட்ட இருந்து நம்ம அதிகமா எடுத்துக்கொள்வது என்னதுன்னா, அவர் அன்பை மாத்திரம் போதிச்சிருக்கிறார். இதுல ரெண்டுல தான் நம்ம குழம்பிடும். எப்படி பேசணும்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு காலத்துல பேசுவேன். நான் பேசுறேன்னா ஏத்தாளர்கள் கண்டிப்பா போதிச்சிருக்கேன். அவ்வளவு மோசமா அப்படின்னா நான் பேசுற வேர்டை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஏன் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் நேராகவே பேசுறேன். அப்ப நிறைய எங்க அம்மா கேட்டாங்க, நீ எப்படி இப்படி பேசுத? ஆண்டவரே சொல்லியிருக்காரு, அவர் கடினமா உபதேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பவுல் சொல்லியிருக்கிறார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, கடிந்து கொண்டு உபதேசம் கொண்டு சொல்லியிருக்கிறார். அதனால நான் இப்படித்தான் பேசுவேன். இயேசு கிறிஸ்து அன்பானவர் தானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து எப்படிலாம் பேசியிருக்காருன்னு நான் எடுத்து காமிச்சேன். ஆனா அவர் நான் பேசுனது போல பேசுறேன். இதுதான் வித்தியாசம். அவருடைய கடிந்து கொள்ளுதல் ஒருத்தனை பாவத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்தது. நம்முடைய கடிந்து கொள்ளுதல், நாம பேசுகிற சில நேரங்களில் ரொம்ப ஆஷா பேசுறோம்னா, கோபமா பேசுறோம்னா, அதெல்லாம் வந்து சிலவங்களை எங்க கொண்டு போய் தரும். ஒன்று அவங்க சூசைட் பண்ண கொண்டு தள்ளிடும், இல்லைன்னா அவங்க வெக்ஸாகி அவங்க ஒரு ஆலயத்துக்கு வருவதையோ இல்லைன்னா நம்ம இடத்துல பேசுறதையோ அப்படியே நிப்பாட்ட வச்சிடும். அது அல்ல கடிந்து கொள்வது உபதேசம். இயேசு கிறிஸ்து அதை எங்கேயுமே செய்யணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த ஆட்கள் சாகணும்னு சொல்லியிருக்காரு. இந்த சிறிய ஒருவன் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்கிறவன் எவனோ அவனை களத்துல எந்திர கல்லை கட்டி நடுக்கடல்ல போடணும்னு சொல்லியிருக்காரு. மற்ற இந்த எந்த இடத்துலையுமே சொல்லணும். யாருக்கெல்லாம் இடர்கள் உண்டாக்குறோமோ அவங்களை மாத்திரம்தான், யாரெல்லாம் இடர்கள் உண்டாக்குறாங்களோ அவர்களை மாத்திரம்தான் ஆண்டவர் கொல்லணும் கூட சொல்லியிருக்காரு. ஆனா மற்ற எந்த இடத்துலையுமே அது கூட என்ன சொல்றாரு, கொஞ்சம் அன்போடு கூடிய சொல்றாரு. ஆனா அவருடைய உபதேசங்கள் அநேக இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது, இனி ஒரு நாட்கள் நீங்க படிச்சீங்கன்னா புரியும், அவர் ரொம்ப கடினமாக உபதேசித்திருக்கிறார், கடிந்து கொண்டு உபதேசித்திருக்கிறார். பவுல் அதை குறித்து பேசுறார். பவுல் ஒரு இடத்துல பேதுரு எல்லாரும் கூட, பேதுரு வந்து புறஜாதி கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாரு. சில யூதர்கள் வந்த உடனே இவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கல்ச்சர் நம்மகிட்ட இருக்கு. அப்படின்னா ரூல்ஸ் கிடையாது, இவங்க ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் வச்சிருக்காங்க. அதனால அவர் எந்திரிச்சு சைட்ல ஒதுக்கிட்டார், நானும் இவங்க கூட சேரல அப்படின்னு. ஆனா இது பவுலுக்கு தெரிஞ்சிச்சு. பவுல் என்ன பண்ணாரு, எல்லாரும் முன்னாலேயும் பேதுரு சத்தம் போட்டார். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அதே பேதுரு அவருடைய புஸ்தகத்துல, கடைசி புஸ்தகத்துல எழுதியிருக்கிறாரு. பவுல் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறான். அவன் எழுதி வச்சிருக்கிறது புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு சத்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப கடிந்து கொள்ளுதல் மனம் திரும்புதலை உண்டாக்கும். அப்ப நம்ம முடிவுக்கு வந்துடலாமா, அன்பை காட்டிலும் கடிந்து கொள்ளுதல் சரிதான் வந்துடலாமா? இன்றைய சபைக்கு தேவை அன்பின் உபதேசத்தை விட கடிந்து கொள்வது உபதேசம் சரிதான் வந்துடலாமா? கொஞ்சம் பொறுப்புங்க. ஒரு கதை இருக்கு, இந்த கதையை நீங்க நல்லா கேட்கணும், முடிக்கப்படணும். ஒரு பாட்டு வாத்தியார் வந்து ஒரு கிளாஸ் நடத்தினாரு. அவர் கிளாஸுக்கு நீங்க போனீங்கன்னா பாட்டுல தான் பேசணும். அப்போ 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே உள்ள பையன் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்தான், அவர் பேர் சொன்னாரு, வந்து விட்டானா அப்படின்னு படிச்சாரு. வந்துட்டேன் வாத்தியா, வந்துட்டேன் சார். பக்கத்துல உள்ள சொன்ன, அப்படி சொல்லக்கூடாது, வந்து விட்டேன் ஐயா அப்படி பாடணும் அப்படின்னா.
இப்படியே இது கஷ்டமா இருக்குமே. உடனே அவன் எந்திரிச்சான், வந்து விட்டே ஐயா அப்படின்னு அந்த வாத்தியார் சொன்னார், உட்காருங்கள் மாணவனே அப்படின்னு உட்கார வச்சார். மறுநாளும் இப்படிதான் நடக்குது. பார்த்தா இந்த கிளாஸ்ல மட்டும் நம்ம பாட்டு மூலமா தான் பேசணும் அப்படின்ட்டான். பக்கத்துல உள்ள சொல்ல போனாங்க, அவர்கிட்ட பேசணும் பாட்டுல தான் பேசணும். சரி, ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வழியா வரும்போது அவர் வீடு எரியுது, எரியுது. இவனுக்கு ஐயோ வாத்தியார் வீடு எரியுதே அப்படின்னு பார்த்தான். போகணும், சார் சார் உங்க வீடு பாடல் மூலம் பேசுங்கள் அப்படின்னாரு. அவன் பார்த்தான், வாத்தியார் பாட்டுல தான் பாடல. ஐயா நான் உங்கள் வீட்டு அருகில் வந்து கொண்டிருந்தேன், சொல்லுங்கள் மாணவனே என்று உங்கள் வீடு எரிகிறது. அவர் ஐயோ என் வீடு எரியுதா ஓடியே போயிட்டார். அப்புறம் அவர் பாட்டுல பேசவே இல்லை. அப்ப ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல எந்த இடத்துல எப்படி பேசணும்னு ஆண்டவர் நமக்கு வரைமுறை வைத்திருக்கிறார். அன்பை தேவைப்படுகிற இடத்துல அன்பை கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும். கண்டிப்பு தேவைப்படுகிற இடத்துல கண்டிப்பை காண்பிக்கணும். அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு அன்பை குறித்து பேசிட்டு இருந்தா நடந்திருக்காரு எந்த காரியம். அந்த இடத்துல கண்டிப்பை குறித்து பேச வேண்டிய இடத்துல அன்போடு பேசியிருந்தா அங்க நினைக்க வேண்டிய காரியம் நடக்காது. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது. அந்த ஒரு வசனம் 2 தடவை விட்டுட்டாலும், மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி உத்தரவு கொடு. அதே வசனம் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி உத்தரவு கொடாதே. ஒரு முட்டாளுக்கு அவன் பேசுற போல பேசாதன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அதை அடுத்தால எழுதி வச்சுட்டாரு, அவன் பேசுறபடி அவனுக்கு ஏத்த மாதிரி நீ பதில் கொடுன்னு எழுதி வச்சிருக்காரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல பவுல் சொல்லுகிறாரு, விழுந்த உன்னிடத்துல இல்லைன்னா யாரா இருந்தாலும் அவங்களிடத்துல கண்டிப்பை காண்பித்திருக்கிறார், உன்னிடத்துல தயவை காண்பித்திருக்கிறார். ஒருத்தண்ட கண்டிப்பை காண்பிக்கிறாரு, ஒருத்தண்ட தயவை காண்பிக்கிறாரு. ஒருத்தண்ட அடிக்க வேண்டியிருக்கு, அவனை அடிச்சாதான் அவன் கொஞ்சம் திருந்துவான் அப்படின்னால அவன்கிட்ட கண்டிப்பை காண்பிக்கிறார். இன்னொரு இடத்துல கொஞ்சம் சொன்னாலே போதும் அவன் இந்த நேரத்துல திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன்கிட்ட தயவை காண்பிக்கிறார். அதே போல அதுக்கு அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுக்காக நீ அப்படியே இருந்துடாத, ஒன்னையும் விட மாட்டாருன்னு எழுதியிருக்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எப்படி பண்ணணுமா? சாந்தமா கண்டிப்பாக கண்டனம் பண்ணி அவனுக்கு புத்தி சொல்லு. எல்லாம் வந்துட்ட, அன்பு வந்துட்டு, கண்டிப்பு வந்துட்டு, கண்டனம் எல்லாரும் முன்னாலும் அவங்கள கண்டிக்கணும். இது எல்லாமே இணைந்து இருக்க வேண்டியதான் சொல்றாரு. ஒரு நாணயத்தின் இரு பக்கம், இதை நம்ம பிரிக்க முடியாது. ஆனா இதை பல நேரங்களில் நம்ம பிரிக்கிறதுனால என்ன வருது, உங்களுக்கு அந்த ஊழியம் எனக்கு இந்த ஊழியம் நாமளே பிரிச்சுக்கணும். அப்படி இருக்குன்னு கிடையாது. வேதத்தை சரியா வாசித்தோமானால் ஆண்டவர் 2ஐயும் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நாம் பயன்படுத்தணும். எனவே இன்றைய சபைக்கு மாத்திரமல்ல, என்னாலும் சபைக்கு தேவையானது கண்டிப்பும் அன்பின் உபதேசமும் இணைந்தே தேவை. இதை என்னாலும் நம்ம மனதில் வைத்துக்கணும். இதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்